சாதி அரசியலை முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட சங்கர் கௌசல்யா தம்பதியினர் மீது கடந்த 13ஆம் தேதி பட்டப்பகலில் பொதுமக்கள் மத்தியில் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த சங்கர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து மக்கள் நல கூட்டணி சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், சங்கர் படுகொலை குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்த அரசியல் கட்சி தலைவர் தனக்கு எழுந்த கடும் கண்டனங்களை தொடர்ந்து மறுநாளை அது பற்றி கருத்து தெரிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சங்கர் படுகொலை குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். அந்த தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன செய்தியெல்லாம் மிக முக்கியமான செய்தி, அந்த செய்தியை போடுங்கள், போறோம், இது ஒன்றும் முக்கியமான செய்தி இல்லை என்று எழுந்து சென்று விடுகிறார். அதையும் தொலைக்காட்சிகள் காண்பித்தன. அந்த தலைவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் பத்திரிகையாளர் கூட்டத்தை அழைத்து நான் அதை கண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? இந்நாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் என் மகனை முதலமைச்சர் ஆக்கு என்று சொல்லுகிற தலைவர், இவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையில் ஏன் தங்களது கண்டனத்தை தெரிவிக்க மறுக்கிறார்கள்? தங்களுடைய வாக்கு வங்கி வீணாகி போய்விடும், வாக்குகளை பெற முடியாது. தலித்துகளை ஆதரித்தால், தலித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தால் மற்றவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற மிக குறுகிய அரசியல் நோக்கத்தோடு கருத்துக்களை தெரிவிக்க மறுக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், சாதியை முன்வைத்து அரசியல் செய்து வரும் கட்சித் தலைவர் ஒருவர் கடந்த 2012ஆம் ஆண்டு முதலே தனது மகனை முதலமைச்சர் பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் விஷ விதைகளை தூவி வருவதாக குற்றம் சாட்டினார். 2012 தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்சி தலைவர் அப்பட்டமான அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சமூக நல்லிணக்கத்தை பற்றி கவலைப்படாமல், கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே ஒரு தற்குறி நோக்கத்தோடு இந்த கேடுகட்ட அரசியலை கையில் எடுத்தார். மாவட்டம் தோறும் அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரால் ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து அங்கே கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டங்களில் இந்த விஷ விதைகளை தூவினார். இதை திருமாவளவன் சொல்லவில்லை, ஆனந்த விகடன் சொல்லுகிறது. ஆனந்த விகடன் இதை எழுதுகிறது. இன்றைக்கு என்ன அவன் சவால் விட்டிருக்கிறான் அந்த கட்டுரையை எழுதிய தம்பி என்றால், இதை குறிப்பிட்ட அந்த கட்சி தலைவர் மறுத்தால் அவர் பேசிய பேச்சின் டேப் வீடியோ ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் வெளிப்படையாக போட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பின்னர் பேசிய வைகோ, சங்கரின் ஆணவ படுகொலையை கண்டித்ததுடன் ஜாதி வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தமிழகத்தை படுகொலையில் தள்ளும் சாதி கட்சிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் திமுக கூட்டணியில் விஜயகாந்த் இணைவார் என்று தொடர்ந்து கூறி வரும் கருணாநிதி இதன் மூலம் திமுக மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றி வருகிறாரா என்று வைகோ கேள்வி எழுப்பினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பலாப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெள்ளி சாணக்கியம் படிச்சவர் அவர், எப்படி காய எங்க நடத்தினா எவனை காலி பண்ணலான்னு. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு படம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு படம்னு வாட்ஸ்அப்ல போட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அருமை சகோதரர் மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்க்க இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், திமுக அதிமுக ரெண்டும் கொள்ளையடித்த கட்சிகள், இந்த இரண்டையும் தமிழ்நாட்டு அரசியலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நேற்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருப்பது தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. வரிவிடாமல் பேப்பர் படிக்கிற அண்ணன் பேப்பர் படிக்கையா காலையில? உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றுகிறார்களா, அல்லது நீங்களே திட்டமிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லுகிறீர்களா?